எவ்வளோ கூட சீக்கிரமாக ஃபிசியோதெரப்பி ஆரம்பிக்கிறீங்களோ சக்ஸஸ் ரேட் அதிகம். அப்படியே விட்டுட்டு ஒரு 3 மாதம் படுத்த படிக்க ஒரு சைடு கை காலே வராமல் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. 3 மாதங்க அப்புறம் ஞான உதயம் மாதிரி வந்துட்டு நம்ம ஃபிசியோதெரப்பி ஆரம்பிக்கிறோம், நம்ம ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் புவராக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த மசில் வேஸ்ட் ஆகாது, தசைகள் அழியாது. தசைகள் இருந்தால் தான் ஸ்ட்ரென்தனிங் பண்ண முடியும், ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வர முடியும் எல்லாமே. ப்ளஸ் யோசிச்சு பாருங்க, ஒரே இடத்துல நம்ம ஒன்றுமே நம்ம கை காலே ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு திடீர்னு பார்த்தா மறுத்துருது, டக்குன்னு காலை மோஷன் கொண்டு வர முடியல. அப்போ 2-3 மாதம் இப்படியே வச்சிருந்தோம்னா திடீர்னு அந்த ஜாயிண்ட்டை மூவ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம், பிடிச்சிக்கும். அது பேர் தான் கண்ட்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஜாயிண்ட் மொபிலிட்டி ஸ்டிஃப்னஸ் அப்படியே பிடிச்சிக்கும். அப்போ அதை திருப்பி கொண்டு வர்றது கஷ்டம். அப்போ அதை கொண்டு வர்றதை டெய்லி எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக ஆரம்பிக்கிறோமோ, ஃபிசியோதெரபிஸ்டோட ரோலு நம்ம கை கால் அசைக்கிறதுக்கு வசதியாக இருக்குது, கால் அசைக்கும் போது நடக்கிறதுக்கு வசதியாக இருக்குது, உட்காரத்துக்கு வசதியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குது, எல்லா வேலையிலையும் வசதின்றது ஃபிசியோதெரப்பி ஆங்கிள்லேருந்து நம்மளுக்கு தேவைப்படுது.